வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ உடனே பார்க்கலாம். மற்றும் பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. சரி, இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ம ராகு. சார், ஜென்ம ராகு என்றால் என்ன அப்படின்னா, ராசிக்கு மேல் ராகு, கோச்சார ராகு பயணிப்பது ஜென்ம ராகுன்னு சொல்லப்படுது. அது என்ன சார் அப்படின்னா, உதாரணத்திற்கு நீங்கள் மேஷ ராசியோ கும்பராசியோ மீன ராசியோ எதுவாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும் அந்த சந்திரன் மேல் ராகு பயணிப்பது உங்களுக்கு ஜென்ம ராகு. உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் மீன ராசியாக இருக்கும் பொழுது தற்சமயம் ஒரு வருடமாக மீன ராசி மேல் ராகு பயணிக்கிறார் பார்த்தீங்களா, இதுதான் ஜென்ம ராகு அப்படின்னு சொல்கிறது. சரி, அப்போ ஜென்ம ராகு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னா, முதல்ல ராகு யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு கட்டம் போடுறேன், அதுக்காக இதுதான் கட்டம் அப்படின்றது கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் போடுறேன். ஓகே, அதாவது நீங்கள் மீன ராசி, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், குரு வீட்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இப்போது கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு ராகு சந்திரன் மேல் ராசிக்கு மேல் போனது 2 விதமாக செயல்படும். 2லேருந்து 3 விதமாக, இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்படியே இந்த ராகு குருவை போல் மாறி குரு சந்திரன் மேல் போகிறா மாதிரி செயல்படும். இது நம்பர் 1. இல்லை, உங்களுடைய ராகு செவ்வாயின் வீட்டில் விருச்சிகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கார்னா, குருவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயை போல் செயல்படக்கூடிய ராகு கோச்சாரத்தில் அவர் குருவோடைய மீன வீட்டில் பயணிக்கும் பொழுது குருவும் மற்றும் செவ்வாயும் கலந்து சந்திரன் மேல் போகக்கூடிய அளவிற்கு செயல்படுவார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு, பட் இருந்தாலும் போட்டு பாருங்கள், புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போது இந்த ராகு 1க்கு 2ஆக மாறி சந்திரன் மேல் பயணிக்கும் அமைப்பை தருவார். அப்போ இது என்ன அப்படின்னா, நம்பர் 1, டவுட்டே வேண்டாம், மனதை இருள்படுத்துவார். ராகு அப்படியே மனதை ஆக்கிரமித்து கொள்வார். மனதில் இனம் புரியாத பயம் வரும். என்ன பண்ணுறோம்னு தெரியாது, இனம் புரியாத பயம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு குருவோடைய தொடர்பையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருவோடைய தொடர்பையும் மற்றும் சனியோடைய தொடர்பையும் பெற்றிருக்கிறது. மற்றும் லக்னத்தில் அமர்ந்து குருவோடைய தொடர்பையும் சனியோடைய தொடர்பையும் பெற்றிருக்கும் பொழுது இந்த கோச்சாரத்தில் இந்த ராகு உங்களுடைய ராசி மேலே போகும்பொழுது கடுமையான ஆன்மீகம் உண்டாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி, இன்னும் யாரோட தொடர்பு இருக்குது அப்படின்றது நிறைய இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு ஆன்மீகம் அப்படின்றது மனசுக்குள்ளே வரும். திடீர்னு ஒரு சில அமைப்புகள் புரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் ஜென்மராகு கெடுக்குமா அப்படின்னா இல்லை, எல்லாருக்கும் கெடுக்காது. எல்லாருக்குமே மனசை எல்லாருக்குமே நல்லதாக இருக்குமா? இல்லை, எல்லாருக்கும் நன்றாக இருக்காது. கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் அமர்ந்து யாரால் பார்க்கப்பட்டு யாருடன் சேர்ந்திருந்து யாரை பீடித்து இருக்கிறாரோ அது போலவே செயல்படக்கூடிய ராகு கோச்சாரத்தில் உங்கள் ராசி மேல் பயணிக்கும் பொழுது உங்கள் சுயஜாதக வலுவை பொறுத்து, உங்கள் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து, உங்கள் லக்னத்தின் வலுவை பொறுத்து, இந்த ராகுவின் சுயஜாதக வலுவை பொறுத்து, கோச்சாரத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்ற அமைப்பை பொறுத்து
ராசி மேலே பயணிக்கும்போது கடுமையான பிரச்சனையாகவோ இல்லை ஒரு சில சமயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையோ அந்த ராகு செய்வார். ரொம்ப குழப்பம். அதனால்தான் ஜென்ம ராகுவையும் அஷ்டம ராகுவையும் பெரும்பாலான ஜோதிடர்கள் தொடமாட்டார்கள். ஏன் தொடமாட்டாங்கன்னா அதை பெருசாக ராகு கேது பெயர்ச்சின்னு போடுவாங்களே தவிர ஜென்ம ராகு அஷ்டம ராகுன்னு போட மாட்டாங்க. ஏன்னா பலன் சொல்வது மிக மிக கடினம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்றதை பொறுத்து தான் ராகுவையே கணிக்கணும். அதன் பிறகு தான் கோச்சார அமைப்பை சொல்லணும். இதுதான் அமைப்பு. ஸோ அப்போது இந்த ராகு பேசிக்காக என்ன பண்ணுவார்? மனதை இருளடைய செய்வார். அந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில பேருக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது ராசிக்கு மேல் போகக்கூடிய அமைப்புகளில் மனம் இருளடைந்து செத்துருவோமோன்னெலாம் பயம் இருக்கும். நமக்கு ஏதோ யாரோ சூன்யம் வச்சுட்டான், ஏதோ ஆயிடுச்சு நமக்கு அப்படின்ற ஒரு சில பயமெல்லாம் இருக்கும். அது தற்காலிகம். ராகு பயணித்து ஜென்ம ராகுவிலேருந்து விலகி போனதுக்கப்புறம் சரியாயிடும். சரி, ஒரு ராகுவை கணிக்கும் போது ராகுவை மட்டும்தான் வச்சு கணிக்கணுமா? இல்லை. இந்த ராசி மேல் ராகு போகும்பொழுது அப்படியே மாற்றுவோம். தனுசு ராசியாக இருந்து இந்த ராசி மேல் ராகு போகும்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவையும் சேர்த்து வைத்து கவனிக்க வேண்டும். ஏன் சார் சேர்த்து வச்சு கவனிக்கணும் அப்படின்னா, ராகு முற்றிலும் இருளான அமைப்பு, எந்த ஒளியையும் விட மாட்டார், இருளான அமைப்பு. கேது அப்படி இல்லை, இருக்கும் இடத்தை பொறுத்து. அப்போது கேது கொஞ்சமாவது ஒளியை அனுப்புவார். சார் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கேது பிரஸ்த கிரகணம் வரும்போது சந்திரன் தெரியும், ஒரு ஆரஞ்சு கலரில் சந்திரன் தெரியும் கேது பிரஸ்த கிரகணம் வரும்போது. ஆனால் இதுவே ராகு கிரகணம் வரும்போது சந்திரனை மறைக்கும்போது சந்திரனே தெரியாது, சூரியனே தெரியாது. சூரிய பிரஸ்த கிரகணம் வரும்போது சூரியனே தெரியாது. அப்போ தெரியாமல் இருப்பதற்கும் தெரிவதற்கும் ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ கேது ஒளியை தன்னுள் வாங்கி வெளியே அனுப்புவார் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஆனால் வேறு விதமாக மாற்றி அனுப்புவார் ஒளியை. ஆனால் ராகு அப்படி கிடையாது. ஸோ அப்போ கேது இருக்கும் இடத்தில் பாவகத்தில் ஒரு விதமான மாற்றத்தை கொடுப்பார். ஆனால் ராகு இருக்கும் பாவகத்தை இருளடைய செய்து அது ராசியை இருளடைய செய்வார். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கார், கேது எப்படி இருக்கார்ன்றதை பொறுத்து. ஒரு சின்ன உதாரணம், உங்கள் சுய ஜாதகத்தில் கேது குருவுடன் சேர்ந்து குருவுடைய வீட்டில் இருக்கார்னா ஜென்ம ராகு வரும்போது திருமணம் நடக்கும். குழப்பம் ஜோசியம். ஜென்ம ராகு வரும்போது திருமணம் நடக்கும். ஏன்? ராசிக்கு 7இல் கேது அமர்ந்துட்டார் அப்படின்னு. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடன் கேது சேர்ந்திருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் கேது உக்காந்துட்டுருக்கார். இந்த ஜென்ம ராகு வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் கூடி வரும், காதல் வரும். அவ்வளோதான். திருமணம்னா என்ன? நீடித்த தாம்பத்தியத்துக்கு உண்டான ஒரு வழி, அவ்வளோதான். அப்போது காதல் அப்படின்றதும் அதனுடைய பை ப்ராடக்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. அப்போது என்ன ஆகுது? காதல் உண்டாகுது. ஜென்ம ராகுவில் காதல் வரும், ஜென்ம ராகுவில் காதல் முறியும். ஏன் சார் முறியும்? ஜென்மராகும்போது காதல் முறியும். ஏன்னா கேது எப்படி இருக்கார்ன்றதை பொறுத்து, ராகு எப்படி இருக்கார் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்றத பொறுத்து. ஸோ ஜென்மராகு ஒரு விதத்தில் நல்ல பலனை செய்ய மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் எந்த அமைப்புகளில் வரப்போகிறார்ன்றதை பொறுத்து தான். ஒரு உதாரணத்திற்கு கும்ப ராசிக்கு எடுத்திங்கன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் போடுறேன், ஒரு சின்ன உதாரணம் தான். ஏன்னா இது ராகு இங்கே வரும்போது குரு இங்கே வந்துடுவார் கோச்சாரத்தில். அப்போ குருவோடைய பார்வை இந்த இடத்துல ராகுக்கு கிடைக்கும்போது கும்ப ராசிக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகள் இங்கே இருக்காது. ஏன்னா பாவகம் இருளடையாமல் மீண்டும் ஒளி பெற்றது அப்படின்ற அடிப்படையில் இந்த ராகு நல்ல மாற்றங்களை கும்பராசிக்கு தருவார். இப்படி தான் நீங்கள் எடுக்கணும், இப்படி தான் ப்ரீஃப்ரேஸ் பண்ணணும். ஸோ ஜென்ம ராகு எல்லாருக்கும் நல்லதை செய்யாது, ஜென்ம ராகு எல்லாருக்கும் கெட்டதை செய்யாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்றது ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். அதை வைத்து கொண்டு தான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராகு என்ன செய்வார்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியும். சரியா? ஸோ சுய ஜாதகத்தை ராகு கேது பெயர்ச்சி வந்தால்
பெரும்பாலும் அதுவும் ராசிக்கு மேலே இல்லை ராசிக்கு 8 ராகு வரக்கூடிய அமைப்புகளில் ஒரு ஜோதிடரிடம் அணுகி ஜோதிடத்தை தெரிந்து கொள்வது நல்லது. இது பொதுவான பலன்தான். இது நான் சொன்னது பொது தான். இதில் உடனே நான் இந்த ராசிக்கு ராகு மேலே போகுது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தது உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ராகு என்ன பலனை செய்வார் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஜென்ம சனி மாதிரி கிடையாது, அஷ்டம சனி மாதிரி கிடையாது. ராகு ஒரு விதமாக செயல்படுவார் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. சரியா? நன்றி நண்பர்களே.